இன்னைக்கு நான் உங்க எல்லார் கூடவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கி ரெசிபியை ஷேர் பண்ண போறேன். அதோட பேரு பிஸ்தாஷியோ பிராண்டி ஸ்னாப். இது ரொம்ப வித்தியாசமான குக்கி, ரொம்ப லேசா இருக்கும். அதோட நீங்க இதை மடிச்சுட்டு அதுல கிரீமை நிரப்பிக்கலாம். அந்த கிரீமை இன்னைக்கு கலிபோர்னியா பிஸ்தாவை வச்சு செய்ய போறோம். கலிபோர்னியா பிஸ்தா உப்பு சுவை கொண்டது, அப்புறம் வறுத்தெடுக்கப்பட்டது. நம்மளோட இன்னைக்கான ரெசிபிக்கு இது ரொம்ப சரியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பிஸ்தாஷியோ பிராண்டி ஸ்னாப்பை செய்ய ஆரம்பிக்கலாம். கவலைப்பட வேண்டாம், இதோட பேர்ல தான் பிராண்டி இருக்கு, ஆனா ரெசிபியில பிராண்டிலாம் இல்ல. இப்ப இந்த பேன்ல சேர்க்க நான் இங்க 25 கிராம் உருக்கின வெண்ணெயா எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்க குளிர்ந்த வெண்ணெயெல்லாம் எடுக்க வேண்டாம். அடுத்ததா இதுல சேர்த்துக்க நான் எடுத்திருக்கிறது இந்த 25 கிராம் பிரவுன் சுகர். உங்ககிட்ட ஒருவேளை இது இல்லாட்டி நீங்க சாதாரண கேஸ்டர் சுகரை கூட எடுத்துக்கலாம். ஆனா பிரவுன் சுகர் ஒரு நல்ல கலரையோ ஒரு நல்ல அமைப்பையும் தருது. இங்க நான் தேனை கூட எடுத்திருக்கேன். இது ஒரு 25 கிராமா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை தேனை பயன்படுத்தி இதை செய்ய விருப்பம் இல்லாட்டி அதோட இடத்துல நீங்க வேற ஒரு வெள்ளை சிரப்பை பயன்படுத்திக்கலாம், சரியா இருக்கும். இப்ப 3 பொருட்களையும் கலந்தாச்சு. அதுக்கப்புறமா நான் இதை உருக்கிக்கிறேன். இப்ப இந்த கலவையை உருக்க நான் ரொம்ப மிதமான தீயில தான் வச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த கலவை உருகிருச்சு. அதோட வெண்ணெய், சர்க்கரை, தேன் எல்லாம் ஒன்னா இருக்கு. இப்ப இந்த சமயத்துல நான் இதுல சேர்த்துக்க ஒரு சிட்டிகை இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நான் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். இது பிராண்டி ஸ்னாப்புக்கு ரொம்ப அருமையான சுவையா தரும். அதோட 2 சொட்டு எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். இப்ப என்கிட்ட 25 கிராம் மைதா இருக்கு. அதையுமே நான் இதுல சேர்த்துக்கிறேன். கலவை சூடா இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா மத்த எல்லா பொருட்களையும் கலந்துட்டா நமக்கு ஒரு அரைப்பதமான கெட்டியான மாவு கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, கலிபோர்னியா பிஸ்தால சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப குறைவு. அதோட இதுல புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ஒரு பிஸ்தா ஸ்நாக் ரொம்ப நல்லது. உயர் ரத்த அழுத்தம் இல்லாட்டி சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கலிபோர்னியா பிஸ்தாவை ஸ்நாக்கா எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதோட ஹெல்த் கான்சியஸ் இல்லாட்டி டயட் கான்சியஸா இருக்கிறவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ஹை புரோட்டீன், குறிப்பா சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஒரு வேளைக்கு நீங்க கலிபோர்னியா பிஸ்தாவை சாப்பிட்டீங்கன்னா நாள் முழுக்காவே தேவைப்படுற புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு முட்டையில இருக்கிற புரோட்டீன் அளவு. சோ இது ஸ்நாக்குக்கு ஏத்தது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே குக்கியோட மாவு தயாரா இருக்கு. இந்த குக்கிய நான் அவன்ல தான் பேக் பண்ண போறேன். இதுக்காக நான் ஏற்கனவே அவனை 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா இந்த மாவுல இருந்து சுமாரா 1 டீஸ்பூன் அளவுக்கு இப்படி எடுத்துட்டு இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மேல இப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த குக்கி நிறைய சூடாகும் போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சோ நம்ம இதுல நிறைய மாவெல்லாம் வைக்க போறதில்ல. இது வெறும் 10 நிமிஷத்துலயே பேக் ஆகிரும். இப்ப இந்த குக்கீஸ பேக் ஆக வைக்க போறேன். இது 180 டிகிரில வெறும் 10 நிமிஷத்துலயே தயாராக போகுது. இந்த குக்கீஸ் பேக் ஆக நான் 2 ராடையும் மேல அதோட கீழே ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இந்த குக்கி இப்ப பேக் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம பிஸ்தா கிரீமை தயார் பண்ணலாம். இதுக்காக இங்க நான் கலிபோர்னியா பிஸ்தாவை எடுத்திருக்கேன். அதோட ஓட்டெல்லாம் நான் எடுத்துட்டேன். அதோட அதை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில ஊற வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிரைட்டான கிரீன் கலர் வேணும். இப்ப நான் இத நல்லா வெட்டிக்கிறேன். இங்க நான் தோராயிரமா ஒரு 50 கிராம் பிஸ்தாவை எடுத்திருக்கேன். இதோட என்கிட்ட ஒயிட் சாக்லேட் இருக்கு, அதை உருக்கிக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒயிட் சாக்லேட் இருக்குல்ல, குக்கிங் சாக்லேட், அதை தான் எடுத்திருக்கேன். இப்போ இத ஒரு தடவை கலக்கிக்கிறேன். சோ கட்டிகள் இருக்காது. அடுத்து இதுல சேர்த்துக்க என்கிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இருக்கு. ஃப்ரெஷ் கிரீம், குக்கிங் கிரீம் எல்லாம் ஒண்ணுதான். இதை நான் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்க்கிறேன். ஏன்னா நம்ம தயார் செய்ய போற கனாஷ் இதுல இருந்துதான் கிரீம் தயாராகப்படும். எனக்கு அது கெட்டியா வேணும். இந்த கனாஷ் ரெடி ஆயிருச்சு. 10 நிமிஷம் ஆயிருச்சுன்னா பிராண்டி ஸ்னாப்பும் ரெடி ஆயிரும். இப்ப அவன்ல இருந்து வெளியில எடுத்துக்கிறேன். பாருங்க, ரொம்ப அருமையான பிராண்டி ஸ்னாப்ஸ் தயாரா ரெடியா இருக்கு. இதை அப்படியே சாப்பிட்டும் என்ஜாய் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பிஸ்தா ஃபில்ட் பிராண்டி ஸ்னாப்பை தயார் செய்ய போறோம்.
ஸோ இப்படி எந்த ரோலிங் பின்ன வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பீலன் கூட பயன்படுத்திக்கலாம். நான் இதை இப்படி நடுவில் வச்சுக்கிறேன். இந்த பிராண்டி ஸ்னாப் ரொம்ப சூடா இருக்கும்போது தான் இதை உங்களால ரோல் பண்ண முடியும். ஆறி போயிருச்சுன்னா இதை எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் இத கவனமா இப்படி ஒரு பக்கத்துல இருந்து எடுத்துட்டு இந்த ரோலிங் பின்ன வச்சு இப்படி திருப்பினா இது இப்படியே ஷெல் வடிவத்துக்கு வந்துரும். சரியா இருக்கும். இந்த மாதிரி இதை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுறணும். 2 செகண்ட்லயே இந்த ஷேப்புக்கு கிடைச்சிரும். சரியா இருக்கும். இத பாருங்க, பிராண்டி ஸ்னாப்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரியே வந்திருக்கு. இதுக்கு ஒரு ஷெல் ஷேப் கிடைச்சிருக்கு. ஸோ இது நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்க இந்த ஒயிட் சாக்லேட் கனாஷை இதை நான் கொஞ்சம் பஞ்சு மாதிரி மாத்தணும். ஸோ ஒரு தடவை நான் இந்த கனாஷை எலக்ட்ரிக் பீட்டர்ல அடிச்சுக்கிறேன். நீங்க இதை ஹேண்ட் பீட்டர் மூலமாவும் செய்யலாம். நான் எந்த ஒரு ஸ்வீட் இல்லாட்டி டெசர்ட் வகைகளை செய்யும் போதும் அதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துப்பேன். ஆனா இன்னைக்கு நம்ம உப்பு சேர்க்கல. ஏன்னா கலிபோர்னியா பிஸ்தா அப்புறம் வெண்ணெய்னு ரெண்டுலயுமே கொஞ்சம் உப்பு இருக்கு. சோ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுல இருந்தே ரொம்ப ஈஸியா கிடைக்கும். விப் பண்ண கனாஷ் என்கிட்ட ரெடியா இருக்கு. இப்ப நறுக்கண பிஸ்தா கூட நம்ம கிட்ட இருக்கு. இதுல இருந்து கொஞ்சமா எடுத்துட்டு நான் கனாஷ்ல சேர்த்துக்கிறேன். இப்ப நான் பிராண்டி ஸ்னாப்புக்குள்ள இந்த கனாஷை வச்சு நிரப்பிக்கிறேன். ஒரு பைப்பிங் பேக்ல இந்த விப் கனாஷை எடுத்துட்டு ஒரு பிராண்டி ஸ்னாப்பையும் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம தயார் பண்ணி வச்ச இந்த கிரீமை இதுக்குள்ள இப்படி நிரப்பிக்கிறேன். இப்போ இங்க மிச்சம் இருக்கிற பிஸ்தாவை எடுத்துட்டு முக்கியமா இதோட பக்கங்கள்ல இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட சுத்தமான கிரீன் கலரால எவ்வளவு அழகான லுக் வந்திருக்குன்னு பாருங்க. அதோட இதோட நடுவுலயுமே லேசான அந்த பச்சை நிறம் தெரியுது. என்னோட பிராண்டி ஸ்னாப்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப வித்தியாசமான குக்கி பிஸ்தாஷியோ பிராண்டி ஸ்னாப். நான் இத கலிபோர்னியா பிஸ்தா வச்சு செஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு கலிபோர்னியா பிஸ்தா எங்க வேணாலும் கிடைக்கும். ஆன்லைன்ல கூட கிடைக்கும். ரொம்ப வித்தியாசமான குக்கியில நம்புங்க, நீங்க ஒரு தடவை செஞ்சா திருப்பி திருப்பி செய்வீங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப கவர்ச்சியானதும் கூட.